Taste the Daily. வேலூர் மாவட்டம் வேலப்பாடி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி இலவச அம்மா மருத்துவ ஆலோசனை மையம் திறந்து வைக்கப்பட்டது. வேலூர் கிழக்கு பகுதி செயலாளர் எஸ் குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு மற்றும் டாக்டர் விஜய் வெங்கடேஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாவட்டத்தின் 2வது அம்மா இலவச மருத்துவ ஆலோசனை மையத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, மாநில அம்மப்பேரவை துணை செயலாளர் AA தாஸ், மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் K அமர்நாத், கலைப்பிரிவு செயலாளர் TT ரகு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஓமலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளையொட்டி ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமரகுந்தி சொக்கநாதர் ஆலயம், திண்டமங்கலம் சுயம்பு ஓம்காரமலை வேல்முருகன், ஸ்ரீரங்கநாதர், ஓமலூர் கோட்டை ஈஸ்வரன் மற்றும் காருவள்ளி பிரசன்ன வெங்கட்ரமண திருக்கோவில் ஆகிய பல்வேறு கோவில்களில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான மணி தலைமையில் சிறப்பு யாகம் நடத்தி பூஜை செய்யப்பட்டது. பின்னர் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி தேனி கிழக்கு மாவட்ட கழகம் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மற்றும் மருத்துவ அணி இணைந்து பெரியகுளம் பகுதியில் மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தினர். இந்த மருத்துவ முகாமை தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கொடை ராமர் தொடங்கி வைத்தார். கழக மருத்துவ அணி இணை செயலாளர் அனுமந்தன், மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் பாபு வெங்கடேஷ் சுந்தர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சோதனைகளை செய்து கொண்டனர். முன்னதாக பெரியகுளம் நகர் கழக செயலாளர் பழனியப்பன் ஏற்பாட்டிலும் மாவட்ட செயலாளர் முருக்கொடை ராமர் தலைமையிலும் பெரியகுளத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் அருகே உள்ள மாம்பக்கம் பகுதியில் மாநில MGR இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா ஏற்பாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 1000 நபர்களுக்கு உணவும் 1000 பெண்களுக்கு சேலைகளும் வழங்கப்பட்டது. மேலும் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக செய்தி தொடர்பாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான முனைவர் வைகை செல்வன், மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் K பழனி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளரின் பிறந்தநாளையொட்டி பத்ரகாளியம்மன் கோவிலில் பேரூர் கழக அதிமுக சார்பில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பேரூர் கழக அதிமுக செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் N சந்திரசேகரன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் R மணி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மப்பேரவை துணை செயலாளர் கலையரசன், சேலம் புறநகர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் லலிதா சரவணன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சித்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி அரியலூர் மாவட்டம் விளாங்குடியில் உள்ள சொர்ணநாயகி உடனாகிய சொர்ணபுரீஸ்வரர் கோவிலில் மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் சங்கர் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை S ராஜேந்திரன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இதையடுத்து வேலா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையத்தில் மனநலம் பாதித்தவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வழங்கி அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராம ஜெயலிங்கம், மாவட்ட பொருளாளர் அன்பழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருக்கழுக்குன்றம் ஒன்றிய மகளிரணி தலைவியும் புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவியுமான காயத்ரி தனபால் ஏற்பாட்டிலும் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் தலைமையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக
அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் பால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.